ஹாய் ஸ்டார்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜெனிக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒன் ஷாட் பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி, சரியா? கண்டிப்பாக எல்லோரும் வந்து இதுக்கு வந்து கமெண்டில் வந்து ஆன்சர் பண்ணிடணும். இப்போ வந்து இந்த ஸ்டோரி போடுறதுலாம் இருக்குல்ல, இப்போது இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லைன்னா உங்கள் வீட்டிலையே யாராட்டும் இந்த மாதிரி பிடிஎஸ்க்கோ இல்லை பிளாக் பிங்க்கோ இதை மாதிரி ஒன் ஷாட் போட்டு, அதாவது இந்த மாதிரி சேனல் ஓப்பன் பண்ணி வாய்ஸ் ஓவர் பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து என்ன சொல்லுவீங்க? உங்களோட ரிப்ளை வந்து என்னவா இருக்கும்? அது மட்டும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் திட்டுவீங்களா இல்லைனா வந்து இதுனா என்கரேஜ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் வந்து இதை ஒன்று மட்டும் பண்ணிடுங்க, சரியா? கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், எங்கள் வீட்டில் வந்து இப்படி ஒருத்தவங்க பண்ணுறது தெரிஞ்சால் நான் வந்து இது பண்ணியிருப்பேன், இல்லை என் சொந்தக்காரங்க அந்த மாதிரி ஏதோ ஒன்று நமக்கு தெரிஞ்சவங்க அப்படி சொல்லிட்டு இப்படி ஒரு சேனல் வந்து இப்படி வாய்ஸ் ஓவர் சேனல் வச்சுருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன வந்து ஒரு ரிப்ளை வந்து கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதை வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் வந்து கமெண்ட்டை வந்து எதிர்பார்த்துட்டே இருப்பேன், சரியா ஸ்டார்ஸ்? எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுங்கள், சரியா? இது நான் வந்து ரொம்ப நாளாக வந்து கேட்கணும்னு நினச்சிட்டு இருப்பேன். நான் ரெக்கார்ட் பண்ணும்போது வந்துடுவேன். இன்றைக்கி தான் எனக்கு ஞாபகம் வச்சு நல்லா கேட்டிருக்கேன். நல்லா வந்து எல்லோரும் சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி அப்படி யாராக இருந்தாலும் சரியா? இதோட சரி, இதை ஸ்டாப் பண்ணிவிடுவோம். அப்புறம் இன்றைக்கி நம்ம வந்து என்ன ஒன் ஷாட் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லவ் ஆன் பஸ். இந்த ஒன் ஷாட் வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். இதுக்கு வந்து இன்ட்ரோலாம் வேணாம், ஸ்டேட் ஆகி நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங்கில் ஏதாவது ஒரு பஸ் ஸ்டாண்ட் தான் வந்து காட்டுறாங்க. பஸ் ஸ்டாண்ட்னால் வந்து இப்படி ஒரு ஸ்டாப் அந்த மாதிரிலாம் இருக்காது. எல்லா பஸ்ஸுமே வந்து நிறைய பஸ் வந்து நிற்கும், அதுக்கப்புறம் அப்படி ஏறி போகல, அந்த மாதிரி வந்து ஒரு இடம் தான். அது வந்து ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்டு. இப்போ நீங்கள் தான் அந்த பஸ் ஸ்டாண்டில், அந்த பெரிய பஸ் ஸ்டாண்டில் அடிக்கடி இந்த பஸ்ஸு வேறு அப்படி மோதிர மாதிரி வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. நீங்கள் தான் ஐயோ நீலாம் ஹார்ட் அட்டாக்லேயே செத்துருவ போலடி அப்படி சொல்லிட்டு வந்து நீங்கள் தான் அப்படியே வந்து ஒரு லக்கேஜ் தான் அப்படி தூக்கிட்டு அப்படி நடந்துகிட்டு இருக்கீங்க. ஏதோ பெரிய வீராப்போ, நான் தனியாக வாழ்ந்துருவேன், கிழிச்சு தள்ளிடுவேன்னு வேறு வீராப்போ சபதை விட்டு வந்தாச்சு, ரோட்டில் பிச்சைக்கறி மாதிரி நிற்கிடி அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் அப்படி வந்து நடந்து போயிட்டுருக்கீங்க. இப்போ அப்படி தான் அவங்க ஃபோனு வந்து அப்படி ரிங் ஆகுது. இவங்களுக்கு வேறு நான் இங்கே போய் செத்துறேன்னு சொல்லிட்டு ஃபோன் அடிச்சுட்டே கிடக்காங்க அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் அப்படி வந்து ஃபோனை பார்த்துட்டே இருக்கீங்க. இருங்கடா ஒரு இடத்துல போய் நான் செட்டில் ஆகிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நீங்கள் தான் அப்படி வந்து அந்த பஸ்ஸை வந்து அப்படியே கண்டுபிடிச்சிடுறீங்க. எவ்வா ஒரு வழியாக போய் சேர வேண்டிய பஸ்ஸை கண்டுபிடிச்சாச்சு அப்படி சொல்லிட்டு நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. பார்க்க பெருசாக தான் இருக்குது, சந்து பொந்துக்குள்ளெல்லாம் பூந்துருமா அப்படி சொல்லிட்டு நீங்களும் யோசிச்சுட்ருக்கீங்க. நீங்க வாழ்க்கைக்கு மண்ணாக போகுது, நீ என்ன தெரியும் யோசிச்சுட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு வந்து மண்டையில தட்டி இப்போ தான் ஃபோன் வந்து ஒரே ஃபோன் அடிச்சுட்டே இருக்குது. உங்களுக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. இப்போ தான் அப்படியே ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணிட்டு, உனக்கு என்னமா பிரச்சனை? நோய் ஃபோன் அடிச்சுட்டே இருக்கேன், நான் பஸ் ஸ்டாண்டில் போய் பஸ் அப்படியே ஃபோனை பார்த்துட்டு இருக்கும்போது எவ்வளோ எவ்வளோ பஸ் ஏற்றிட்டாலும் என்ன பண்ணுவேன்? அப்புறம் இருக்கிற ஒத்தி பிள்ளையே அப்புறம் செத்து போயிடும் பார்த்துக்க அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் அப்படி வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. ஏடி ஃபோன் தாண்டி அடித்தேன், என்னமோ உனக்கு கொலை பண்ண ட்ரை பண்ணுற மாதிரி பேசுகிற அம்மா, நீ அதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்க. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? என்ன வந்து ஒரு புதக்குழியிலே தள்ளலான்னு பார்க்கிங்களோ? நான் வந்து அந்த புதக்குழிக்கெல்லாம் வந்து விழ மாட்டேன். அப்படி நான் உனக்கு யாருக்கனவே சொல்லிட்டேன், நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ட்டு. மறுபடியும் யாரையாட்டி ஒருத்தவங்களை டெய்லி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டே இருக்கீங்க. எனக்கு கோபமாக வருது. உன் புருஷன் வேறு என்ன சொல்கிறேன் கேட்கவே மாட்டேக்கான். உங்கள் இஷ்டத்துக்கு என்னால் இருக்க முடியாது அப்படின்னு எட்டி வந்து நான் அடித்து வாயெல்லாம் உடச்சி தள்ளிடுறேன் பார்த்துக்க. யாரை பற்றி அவன் பேசுகிறேன்? ஒன்று பெத்த அப்பாவை பற்றி இப்படி தான் பேசுவியோ அப்படின்னே நீங்கள் மட்டும் என்னை பெத்த பிள்ளை மாதிரி நடத்துறீங்க. கண்டிப்பாக ஏதாவது குப்பத்துலேருந்து தூக்கிட்டு இருந்திருப்பீங்க, நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் வந்து சண்டை போட்டுட்ருக்கீங்க. நான் தவம் இருந்து 10 மாதம் உடனே வயிற்றுல இங்கே பாருமா, நான் 8 மாதம் குறை மாதம்னு எனக்கே தெரியும். நீ 10 மாதம்னு வயிற்று அடிச்சு சொல்லாத. இதே டைலாக்கு சொல்லி தான் என்னை வந்து இவ்வளோ நாள் அந்த வீட்டில் வந்து நீ என்னை வந்து இருக்க வச்சுருக்க. எனக்கு வந்து அப்படி பஸ் ஸ்டாண்டில் இப்போ என்ன தான் எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்கன்னு அப்படி வெறி பிடிச்ச மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். தயவு செய்து ஃபோனை வை, மறுபடியும் எதாட்டு சொல்லிட போகிறேன் அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் அப்படி வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க. இந்த இப்படி பைத்தியம் மாதிரி பண்ணுறல்ல, ஒன்று மாதிரி ஒரு பைத்தியக்காரியை ஒருத்தி தானே வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஒருத்தி வந்திருக்கா. அவளுக்கு கழுத்தை நீட்டிட்டு போவியா அப்படி ஓனுக்கிட்டு அப்புறம் வச்சுட்டு இருக்க. இங்கே பாரு, அவன் நல்ல கம்பெனி வச்சுருக்கா, நல்ல பொண்ணு, எந்த ஒரு இதுவும் இல்லை, ஒன்று அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி வீட்டில் வந்து கேட்டானே இப்படி பைத்தியம் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு. எங்கேயோ உள்ள எவளுக்கோ ஒருத்திக்கிற பிடிச்சிருக்குலாம் நான் போய் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் அவங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன், இப்போ தான் காலேஜ் பிடிச்சிருக்கேன், நான் 2 வருஷம் வேலை பார்த்துட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன்ட்டு. இப்போவே கல்யாணம் பண்ணுன்னா எனக்குள்ள முடியாது. எனக்கு இருக்கிற ஒரே வாழ்க்கை தான். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையை நான் தானே பார்க்க முடியும்.
அப்படி சொல்லிட்டு நீங்கள் தான் அப்படியே உங்கள் அம்மாட்ட போராடி தள்ளிக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் அம்மா சொல்கிறது கேட்க மாதிரியே தெரில. ஒழுங்கு மரியாதை எப்போவுமே வீட்டுக்கு கிளம்பி வந்துரு, அப்புறம் என்ன சொல்லுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவோடு மிரட்டிகிட்டே இருக்காங்க. அம்மா நீ என்னமோ பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டு அப்படியே நீங்கள் வந்து ஃபோன் வைக்க போகிறீங்க. எடி ஒன்று சொல்லணும் அப்படி சொல்கிறதுக்குள்ள நீங்கள் அப்படியே ஃபோனை வந்து அப்படி கட் பண்ணி அப்படி ஃபோனையும் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவீங்க. இந்த ஃபோன் அடி பண்ணி அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படி வந்து இப்போ ஸ்டேட்டாக அந்த பஸ்ஸுக்குள்ளே தான் வந்து போகிறீங்க. இப்போ தான் பஸ்ஸில் தான் அப்படி வந்து அப்படின்னா மேலே வந்து இந்த படுக்கிற பெட்டு மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. கீழேயுமே வந்து அந்த மாதிரி டைப்பில் தான் இருக்குது அந்த பஸ்ஸு வந்து ஃபுல்லாமே அப்படி தான். நீங்களும் வந்து அப்படியே உங்கள் சீட் நம்பர் தேடுறீங்க. இப்போ நீங்கள் தான் அப்படி வந்து உங்களோட அந்த டிக்கெட் இருக்கோல பார்க்குறீங்க. 7 அப்படி எங்கே இருக்குது அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி 7 அப்படி சொல்லிட்டு அப்படி தேடிகிட்டே இருக்கீங்க. பார்த்தா வந்து இந்த இருக்குது அப்படி சொல்லிட்டு வந்து அப்படியே வந்து அப்படி மேலே ஏறி அந்த இதில் வந்து அப்படியே சைடு வந்து படுத்துக்கிறீங்க. பார்த்தா ஜன்னல் பக்கத்தில் தான் உங்களுக்கு. அது எப்படின்னா வந்து ஒரு பெரிய பெட்டு மாதிரி இருக்கும். ஆனால் 2 பேருக்குள்ள இடம். நீங்கள் தான் அப்படி வந்து பக்கத்தில் பார்க்குறீங்க. ஐயோ பக்கத்தில் உள்ளது இன்னும் வரல போலையே, கடவுளே பக்கத்தில் எவனாட்டு குடிகாரனாக வந்துடக்கூடாது கடவுளே ப்ளீஸ். ஏதோ ஒரு தைரியத்தில் டிக்கெட்டை போட்டு விட்டுட்டேன். ஏதோ இந்த 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 பஸ்ஸில் வந்து விழுந்துருக்கு. எனக்கு இப்படி 2 பேர்லாம் இந்த சீட்டில் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தால் ஒன்றாட்டு போட்டிருப்பேன். உடனே உங்கள் மனசாட்சி தான் உன்ட்ட நிறைய காசு இருக்கோ 2 போடுறக்கு அப்படி சொல்லிட்டு கேட்குது. உடனே இல்லை தான் வர என்ன பண்ண கடவுளே என்னை எப்படியாட்டு காப்பாற்றிருக்கு. இதாட்டும் ஒரு நல்ல ஜீவன் தான் வரணும். குடிகாரன் அவங்க கஞ்சாகாரன் எவனாட்டு அனுப்பி விட்றாத கடவுளே ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் அப்படி பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு வேறு படக்கு நடிக்குது பக்கத்தில் யார் வந்து இருப்பாங்களோ அப்படின்ட்டு. இவன் அப்படி தான் கொஞ்சம் நேரமாக ஆகுது. இவங்க பக்கத்தில் யாருமே வரல. ஆனால் உங்களுக்கு ஆப்போசிட்டில் எல்லாத்துலேயுமே வந்து 2 பேர் அப்படி வந்து ஃபில் ஆகிட்டாங்க. பார்க்குறீங்க பக்கத்தில் பிள்ளை ஒரு பொண்ணு ஒரு பையன் அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஒன்று ஐயோ கண்டிப்பாக பையன் தான் போகலை ஐயோ அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் அப்படி வந்து இப்படி என்ன இப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கீங்க. உங்களுக்கு அப்படி வந்து இப்போ வந்து பஸ்ஸு வந்து இப்படி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிது. ஒன்று இப்போ உங்களுக்கு ஒரு ஆனந்தம், நல்ல வேலை நம்ம பக்கத்தில் யாரும் இல்லை, பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிட்டேன்மே யார் வரப்போகிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் அப்படி வந்து அப்படி நிம்மதியாக வந்து காதில் வந்து ஹெட்செட் மாட்டிட்டு அப்படி வந்து பாட்டு கண்டுட்டு இருக்கீங்க. இப்போ என்ன திடீர்னு வந்து பஸ்ஸும் வந்து அப்படி ஸ்டார்ட் ஆகுது. நீங்களும் என்ன பஸ்ஸு நின்றுட்டு, ஏன்னா வந்து இது வந்து நார்மல் பஸ் மாதிரி கிடையாது, இப்படி ஸ்டாப்பாக நிப்பாட்டுற மாதிரியும் கிடையாது, ஸ்டேட்டாக வந்து போக வேண்டிய இடத்துக்கு தான் போகும். நீங்களும் இந்த பஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படி சொல்லிட்டு வந்து அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ நீங்கள் படுத்துன்னு இருப்பீங்க. அப்படியே வந்து உங்கள் பக்கத்தில் வந்து ஏதோ ஒரு லக்கேஜ் வந்து அப்படி வந்து வைக்கிது. ஐயோ நீலா சனியனே, நீனே ஒரு சனியன்கிட்ட ராசின்னு உனக்கு தெரிய வேண்டாமா? நீ சந்தோஷப்பட்டாலே ஏதாட்டு பெரிய ஆப்பாதானே வைக்கும் கடவுள். அதுமாதிரி உனக்கு தெரிய வேண்டாமா? ஏதாட்டும் ஒரு ஆப்பு நடக்கும்ட்டு சந்தோஷமாப்பட்ட சந்தோஷம் இருடியோட காப்பு அப்படி ஏரோப்ளேனில் வருது அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் இப்படி மனசுக்குள்ளேயே நினச்சி செத்துருவீங்க போல். இப்படி மனசுக்குள்ளேயே நினச்சி அது அப்படி வந்து லக்கேஜ் வருது. இப்போ தான் அப்படி யாரோ வந்து அப்படி வந்து மேலே வரணும்னு அப்படி கொஞ்சம் ஏறி தானே வரணும். அந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க வந்து அப்படி ஏறி வராங்க. இப்போ தான் அப்படி வந்து நீங்கள் அப்படி பார்த்துட்டே இருக்கீங்க யாராவது அப்படின்ட்டு. பார்த்தா மண்ணில் முடி இருக்குது. அப்படி நீங்கள் ஐயா பொண்ணு அப்படி சொல்லிட்டு இப்போ தான் உங்கள் மனசில் அப்படியே 10 லிட்டர் கூலிங் வாட்டர் அப்படி ஊற்றுன மாதிரி இருக்குது. உடனே நீங்கள் அப்படி பார்த்துட்டு அப்பா பொண்ணு தான் ஹெட்செட்டை பேர்டையா பாட்ட கேளையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் அப்படி காட்டுட்டு இருக்கீங்க. இப்போ தான் அப்படி வந்து ஒருத்தவங்க வந்து அப்படி வந்திருப்பாங்கல்ல, அப்படி வந்து அவங்க தான் அப்படி உங்களை வந்து பார்த்துட்ருக்காங்க. பார்த்தா நீங்கள் வந்து அப்படியே வந்து படுத்துட்டு அப்படியே ஜன்னல் சைடு பார்த்துட்டு அப்படியே வந்து பாட்டை வந்து அப்படி கேட்டுட்டு அப்படி இருக்கீங்க. அந்த வந்து அப்படி வந்து அப்படி உங்களையே பார்த்துட்ருக்காங்க. வேறு யார், நம்ம ஆளு தான், ஜெனி தான் அப்படி வந்து அப்படி வந்து உட்காந்துருக்கா. உட்காந்துட்டு நீங்கள் வந்து அப்படி பார்க்குறீங்க அவளை அப்படி வந்து உங்களை பார்க்குறா. நீங்கள் வந்து ஒன்றுமே பேசலை அவட்ட, அவளும் உங்கள்கிட்ட வந்து ஒன்றும் பேசலை. நீங்களும் அப்படி ஜெனியை பார்த்துட்டு அப்படி மனசில் நினைக்கிறீங்க, இந்த பொண்ணு என்ன உருன்னு இருக்குது, ஒருவேளை ரொம்ப மரண்டை பிடிச்சதாக இருக்கும் போல் அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் அப்படி பார்க்குறீங்க அவளை. நீங்கள் என்ன இதில் அவளை பார்த்துட்டே இருக்கீங்களா? அப்படின்னு ஜெனிக்கு என்ன நம்மளை ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு வந்து அவளை வந்து உங்களை திரும்பி பார்க்குறா. நீங்கள் அப்படி வந்து ஜன்னல் சைடு பார்த்துக்கிறீங்க. ஐயோ ஏன் நீல அலூசு, நீ எதுக்கு அவளை பார்த்துட்ருக்க, ஒழுங்கு மரியாதை பொத்திட்டு ஜன்னல் பாரு, அதுக்கு தானே ஜன்னல் சீட் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் அப்படி ஜன்னல் சீட்டை வந்து பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஜெனியும் வந்து அப்படி வந்து படுத்துட்டா. உங்களுக்கு வந்து இப்போ தான் ஒரு மாதிரி படன்னு வருது. பக்கத்தில் ஒரு ஜீவன் படுத்த உடனே தான் உடனே நீங்களும் எப்படி திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அவளோட தலையும் உங்களோட தலையும் பக்கத்தில் தானே இருக்கும். நீங்களும் அப்படி திரும்பி பார்க்குறீங்க. பக்கத்தில் பார்த்தா ஜெனி வந்து அப்படியே வந்து மொபைலில் வந்து அப்படியே நோண்டிகிட்டு இருக்கா.
இப்போ உங்கள் ஃபோனுக்கு வந்து மறுபடியும் வந்து ஒரு கால் வருது, பார்த்தா உங்கள் அம்மா தான். ஐயோ! பாட்டு கேட்குறக்கு கூட ஃபோன் ஆன் பண்ண விட மாட்டேங்கிறாங்களே. அம்மா உனக்கு என்னம்மா பிரச்சனை? ஐயோ! அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களோட மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கு. அப்படியே வந்து உங்கள் அம்மா கால் வந்து அட்டென்ட் பண்ணுறீங்க. ஏம்மா உனக்கு என்னம்மா பிரச்சனை? அப்படி சொல்லிட்டு வந்து நீங்கள் கேட்குறீங்க. எங்கடி போயிட்டுருக்க, எங்கே போகிறேன்னேட்டு உனக்கு தெரியுமா? அப்படின்னோடனே நீங்கள் இங்கே பாருமா, எந்த ஊரில் நிப்பாட்டுதோ நான் அந்த ஊரில் இறங்கி என்னமோ பண்ணிட்டு போகிறேன், நீயும் புருஷனும் நல்லா இருங்க அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் சொல்லிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் பேசுகிறது எல்லாத்தையும் அப்படி ஜெனி கேட்டு அப்படி அவளுக்கு சிரிப்பு வருது. அவள் அப்படி லைட்டாக அப்படி சிரிச்சிட்டு இருக்கா. ஆனால் வந்து அப்படி அவங்ககிட்ட வந்து அப்படி ஒன்றுமே கேட்காத மாதிரி அந்த மாதிரி அப்படி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கா. இப்போ உங்கள் அம்மா தான், நிஜமா அந்த பொண்ணு நல்ல பொண்ணுடி, நான் இது வரைக்கும் காட்டின பொண்ணுங்களோட அந்த பொண்ணு செம்ம சொக்கு தங்குட்டி அப்படின்னே. சொக்கத்தவங்கன்னா நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னோடனே உங்கள் அம்மாவும் அட்டிங்க அப்படி சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே பிறகு அம்மா எனக்கு பிடிச்சாதான் கல்யாணம் பண்ண முடியும், அம்மா எவ்வளோட்டு காட்டி கல்யாணம் பண்ணிட்டா எனக்கு பார்த்தோன்னே எந்த பொண்ணை பிடிக்குதோ அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் எல்லாம் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் அப்படி ஒப்பிச்சிட்டு இருக்கீங்க. நிஜமா அந்த பொண்ணு நல்ல பொண்ணு இடி அப்படி சொல்லிட்டு இருக்காங்க உங்கள் அம்மாவும். எம்மா நல்ல பொண்ணா நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்கம்மா, உனக்கு 2வது கல்யாணமா, என்ன போட்டு என் அம்மா உயிர் எடுக்கிற, ஒழுங்கு மரியாதைக்கு ஃபோன் வை, இங்கே பாரு என் மணி ஃபோன் பண்ணால் நான் எடுக்கவே மாட்டேன் சரியா, எடுக்கவே மாட்டேன் அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் அப்படி காலை வந்து கட் பண்ணிடுறீங்க. ஒன்று நீங்களும் அப்படி ஃபோனே போட்டு தலையை எப்படி அடிச்சிட்டு இருக்கீங்க. உடனே இது எல்லாத்தையுமே வந்து ஜெனி கேட்டு அவளுக்கு சிரிப்பு தாங்க முடியல நீங்கள் பண்ணுறதை பார்த்தா. உடனே அவளும் மனசில் நினச்சிட்டு நம்ம ஒன்று நினச்சா வந்தால் இவன் நான் அதுக்கெலாம் வித்தியாசமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நினச்சி அப்படியே வந்து அப்படியே ஃபோன் பார்த்துட்டே இருக்கா. நீங்களும் இப்போது ஐயோ வயிறு பசிக்குதே அப்படி சொல்லிட்டு வந்து நீங்கள் நான் இப்போ பேக்கில் இருந்தீங்க அப்படியே ஸ்நாக்ஸ் வந்து எடுக்கிறீங்க. அப்படியே எடுத்து வந்து அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. இப்போ என்ன ஜெனி வந்து என்ன கருக்கு முறுக்கு அப்படி சொல்லிட்டு சவுண்டு கேட்க அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி ஒரு சைடு பார்க்குறா. நீங்களும் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அப்படி வந்து அவங்கள பார்க்குறத பார்த்து நீங்கள் அப்படி கண்ணாலே இருந்தால் அப்படி சொல்லிட்டு வந்து இப்படி அந்த கையில் இப்போ வந்து ஒரு லேஸ் பாக்கெட் அந்த மாதிரி வச்சுருக்கீங்கன்னா அப்படி கண்ணாலே வேணுமா அந்த மாதிரி வந்து கேட்குறீங்க. உடனே அவளை பார்த்து இப்படி வேண்டாம் அந்த மாதிரி வந்து தலையாடுறா. நீங்களும் சரி அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி வந்து நீங்களும் அப்படியே ஃபோனில் வந்து ஒரு கார்ட்டூனை பார்த்து அப்படி வந்து சாப்பிட்டுட்டு சிரிச்சிட்டே இருக்கீங்க. அதை பார்த்து இப்போ நீங்கள் நான் சாப்பிட்டு முடிச்சு அப்புறம் தண்ணியெலாம் குடிச்சிட்டு அப்படி வந்து மறுபடியும் வந்து படுத்துக்கிறீங்க. படுத்துட்டு மறுபடியும் ஃபோன் பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இங்கே ஜெனிக்கு வந்து அவளும் உங்கள்கிட்ட ஒன்றுமே பேசல, அவளும் அவங்க செடிக்கு இருக்கா. இப்போ நீங்களாவே தான் ஏன்னா உங்களுக்கு வந்து எப்படி சொல்ல ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிட்டா, அதனால் நீங்களாவே போய் ஹாய் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ ஜெனியும் ஃபோன் பார்த்துட்டு இருப்பாளா, அவளும் உங்களை பார்த்து திரும்பிட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறா. நான் நீலா, நீங்கள் ஜெனி அப்படி சொல்கிறா. நீங்களும் அப்படியா அப்படி சொல்லிட்டு அப்படி வந்து கேட்டுட்ருக்கீங்க. உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸ்டடியாக ஒர்க்கா அப்படின்னு ஒர்க் தான் அப்படி சொல்லிட்டு வந்து அவளும் சொல்கிறா. உடனே அவளும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு வந்து ஜெனி கேட்குறா. நீங்களும் நான் இப்போ தான் வந்து காலேஜ் வந்து முடிச்சிருக்கேன், இனிமேல் தான் வந்து ஒர்க் போகணும் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. ஓ அப்படியா, உங்கள் அம்மாட்ட நான் பேசிகிட்டு இருக்கிறத கேட்டேன் அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் சரி அப்படியே ஜெனி வந்து சொல்கிறா. நீங்களும் கேட்டிங்களா, பார்த்தீங்களா, இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கேன் அதுக்குள்ளே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்காங்க, ஏதோ ஒரு பைத்தியக்காரியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாளாம். அவளை கல்யாணம் பண்ண அப்புறம் நான் எப்படி வேலை பார்க்குறது, எனக்கும் என்னோட வேலை காலேஜ் முடித்து வேலை பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு ஆசை இருக்காதா. இப்போ பாருங்க, இப்போ கல்யாணம் முடிஞ்சோடனே அப்புறம் குழந்தை பெற்று கொடுக்கணும், அடுத்து அவ்வளோதான் நம்மளோட ஒரு வட்டத்துக்குள்ளே சுற்ற ஆரம்பிச்சிருவோம். அது வந்து ஒரு 5 வருஷம் கழித்து பண்ண என்னவா, இப்போவுமே கல்யாணம் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன் சொல்லுங்கள் நீங்களே அப்படி சொல்லிட்டு வந்து நீங்கள் தான் அப்படி வந்து ஜெனிட்ட புலம்பி தள்ளிட்டு இருக்கீங்க. அவளுக்கு சிரிப்பு தாங்க முடியல நீங்கள் சொல்கிறத பார்த்தா. நீ இப்போ ஜெனிதான், நீங்கள் ஏன் அந்த பொண்ணுக்கிட்ட பேசி பார்க்கக்கூடாது, அவட்ட எதுக்கு நான் பேசணும், அதெல்லாம் சொல்லிட்டேன்ல பிடிக்கலன்ட்டு, அதான் அவ்வளோதான், எனக்கு ஒன்றும் யாரும் தேவை கிடையாது, நான் தனியாக வேலை பார்த்து நான் நல்லா இருந்துக்கிடுவேன் அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் அப்படி சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஆனால் அட்லீஸ்ட் அந்த பொண்ணுக்கிட்ட பேசியாட்டு பார்த்துருக்கலாம், அந்த பொண்ணுக்கு உங்களை எப்படி பிடிச்சிச்சோ அந்த பொண்ணுக்கிட்ட நீங்கள் கேட்டிருக்கலாம்ல அப்படி சொல்லிட்டு வந்து ஜெனியாவும் சொல்லிகிட்டு இருக்கா. நீங்கள் ஏன் அந்த பொண்ணுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறீங்க, இங்கே பாருங்கள் அதெல்லாம் நம்மளுக்கு சரி வராது, நம்மளுக்குலாம் கல்யாணம்லாம் ஒரு 5 வருஷம் கழிச்சு தான், அவளுக்கு அப்படியே உண்மையான ரொம்ப
ரொம்ப ரொம்ப ரொம்ப லவ் பண்ணனா அவள் 5 வருஷம் வெயிட் பண்ணுவாள். என் லவ் கண்டி ஒரு 5 வருஷம் கூடவா வெயிட் பண்ண மாட்டா அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் அப்படி சும்மா விட ஏதோ ஒன்று கேட்டாலேன்னு பதில் சொல்லிட்டு கிடக்கீங்க. உடனே வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜெனி வந்து சொல்லிகிட்டு இருக்கா. உடனே நீங்கள் தான் என்னெல்லாம் நான்லாம் ஒரு ஆளுன்ட்டு என்ன போய் ஒருத்தி லவ் பண்ணுறாள், அவள் சரியான பைத்தியக்காரியாக தான் இருப்பா, அவளுக்கு கண்ணு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஏன் 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 அப்படி பாருங்க, நான் இப்படி லூஸு மாதிரி பேசுகிறேன், இந்த லூஸை போய் யார்கிட்ட லவ் பண்ணுவாங்களா அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஏன் பண்ணக்கூடாதா என்ன? எப்படியும் கண்டிப்பாக ஒரு நாள் நீ யாரையாட்டும் கல்யாணம் பண்ணிக்க தானே போகிற, நீ அந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு ஒன்று நீங்கள் தான் நீங்கள் இவ என்னையா ஒரே அவளுக்கே சப்போர்ட் அடிச்சுட்டு கிடக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. நீ ஒருவேளை அந்த பொண்ணோட ஃப்ரெண்டோ அதை என்கிட்ட ஒரு கேட்டுகிட்டே இருக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் கேட்குறீங்க. உடனே அவளும் மனசுல பொண்ணே நான் தான் அப்படி சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருக்கா. சரி உங்களுக்கு கல்யாணம் ஆக போதா என்ன அப்படின்னே, ஆமாம் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இன்னும் 1 மாதத்தில் ஆகிரும் அப்படின்னே. அப்படியா அந்த பொண்ணு எப்படி அப்படின்னே, பொண்ணு கொஞ்சம் லூஸு தான் ஆனால் நல்ல பொண்ணு அப்படி சொல்லிட்டு வந்து சொல்கிறா. ஓ அப்படியா, சரி கங்க்ராச்சுலேஷன்ஸ், அந்த பொண்ணை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னே. நாங்களாம் நல்லா பார்த்துக்குவோம், அந்த பொண்ணு தான் என்னை எப்படி பார்த்துக்க போகுதுன்னு தெரில அப்படி சொல்லிட்டு வந்து ஜெனியும் சிரிச்சுட்டே சொல்லிகிட்டு இருக்கா. நீங்களும் அதில் அந்த பொண்ணு நல்லா தான் பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. ஆமாம் அந்த பொண்ணு பேர் என்ன அப்படி சொல்லிட்டு வந்து நீங்கள் கேட்குறீங்க. ஜெனியும் அந்த பொண்ணு பேரா, அந்த பொண்ணு பேர் நிலா அப்படின்னு நீங்கள் வந்து அவளை வந்து அப்படி ஷாக்காக பார்க்கிங்க. என்ன என் பேர் இருக்குது அப்படின்னு, நிலான்ட்டு ஊரில் நீ ஒருத்தி மட்டும் தான் இருக்கியோ அப்படின்னு. இல்லை நீங்களும் மனசுக்குள்ளே பைத்தியக்காரி, பேரில் ஊரில் முக்கால்வாசி பேர் பேரை வச்சுட்டு தான் தெரியுறாங்க, இதில் நீ வேற கேட்டுட்டு இருக்க அப்படின்னு. அப்படியா சரி அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் சொல்லிகிட்டு இருக்கீங்க. அப்படி நீங்களும் சரி அவங்க ஃபோட்டோ வச்சுருக்கீங்களா அப்படின்னே. என் கேலரி ஃபுல்லாக அவள் ஃபோட்டோ தான் இருக்குது, நெல் காட்டுறேன் அப்படி சொல்லிட்டு வந்து ஜெனி தான் அப்படி வந்து அவள் ஃபோனில் வால்பேப்பரே ஃபோட்டோ தான் வச்சுருக்கா. உடனே அவள் தான் அப்படி ஃபோன் ஆன் பண்ணி அப்படி காட்டுறா. பார்த்தா அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நீங்கள் தான். உடனே நீங்கள் அப்படி திருன்னு முழிக்கிறீங்க. உடனே அவளும் உங்களை பார்த்து என்ன பொண்ணு எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு வந்து கேட்குறா. உடனே நீங்களும் பார்த்துட்டு இது நான் இல்லை அப்படின்னு. ஆமாம் நீ தான் அப்படி சொல்லிட்டு வந்து அவளும் சொல்கிறா. உடனே அப்போ அந்த பொண்ணு நான் தான் அப்படி சொல்லிட்டு சொல்கிறா. உடனே அப்போ நீ தான் என்ன எங்கள் வீட்டுக்கு கேட்டு வந்த பொண்ணா, என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வந்த பொண்ணா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படி ஷாக்காக கேட்டுட்டு இருக்கீங்க. அது நானே அந்த மாதிரி வந்து அவளை ஆமான்னு சொல்லிட்டு விளையாடுறா. என்ன மிஸ்ஸஸ் கிம் எப்படி இருக்கீங்க, கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படி சொல்லிட்டு வந்து கேட்குறா. உடனே நீங்களும் அட அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி ஷாக்காக வந்து அவளே பார்த்துட்டு இருக்கீங்க. உடனே நீங்களும் இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாமே, முன்னாடியே தெரிஞ்சிருந்தா தான் எகிரி குதிச்சு ஓடிருப்பிய அப்படி சொல்லிட்டு வந்து அவளும் சொல்கிறான். கரெக்டு தான் அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் சொல்கிறீங்க. உடனே நீங்களும் இப்போ கொஞ்சம் நவல அப்படி சொல்கிறீங்க. ஜெனியும் சிரிச்சுக்கிட்டே எதுக்கு நவலணும், இல்லை ரெஸ்ட் ரூம் போகணும் சொல்லிட்டு வந்து சொல்கிறீங்க. நவுலெல்லாம் முடியாது, வேணால் தாண்டி போய்க்கோ அப்படி சொல்லிட்டு வந்து ஜெனி வந்து சொல்கிறா. இப்போ வந்து உங்களால் எந்திரிச்சு அப்படி தாண்டவும் முடியாது, ஏன்னா வந்து உங்கள் தலை வந்து இடிக்கும், அது கொஞ்சம் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். நீங்கள் வேறு ஐயோ எப்படி போய் எனக்கு இங்கே இருக்க முடியல அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் வந்து அப்படி உங்களுக்கு படன்னு வருது, எப்படியாட்டி இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகணும் அந்த மாதிரி வந்து இருக்கீங்க. இப்போது நீங்கள் தான் அப்படி வந்து சரி அப்படி சிறு குழந்தையாகவே மாறி தவுண்டு போவோம் அப்படி சொல்லிட்டு வந்து இந்த சின்ன குழந்தைங்களெல்லாம் யானைன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு போஸில் உட்காந்து அப்படி யானை ரைடு கூப்பிட்டு போகலாம், இந்த மாதிரி ஒரு போஸில் வந்து நீங்கள் வந்து இப்போ இருக்கீங்க. அப்படி இருந்து போகலாம் அப்படி சொல்லிட்டு அவளுக்கு சிரிப்பு தாக்கவில்லைடி இப்படி இருக்கிறத பார்த்து. இப்போ நீங்களும் அப்படி கிட்ட போகிறீங்க. இப்போ என்ன அவளை தாண்டி தான் நீங்கள் வந்து அப்படி கீழே இறங்கி ரெஸ்ட் ரூம்லாம் போக முடியும். இப்போ உங்களுக்கு என்ன பண்ணன்னு தெரில, அப்படி வந்து இப்படி என்ன பண்ண அப்படி சொல்லிட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்துலேயே போகிறீங்க. அவள் நகரவே இல்லை, கருங்கல் மாதிரி ஒரே இடத்துல படுத்து கிடக்கா. உங்களுக்கு வேறு டென்ஷன் ஆகுது, சரி வாரேன்னு தெரியுதில்ல, கொஞ்சம் நவுல் இல்லாமல இவளெல்லாம் கல்யாணம் பண்ணி நான் சாவையாக செய்யணும் அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் இப்படி மனசுலேயே நினச்சிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படி தான் அப்படி வந்து ஒரு கையை வந்து அப்படி ஜெனியோட தலையோட அந்த சைடில் வச்சிடுறீங்க. அந்த மாதிரி காலையும் வந்து அப்படி
அந்த சைடு வந்து அவளை தாண்டி அப்படி வச்சிடுறீங்க. வச்சுட்டு இப்போ இன்னொரு கையை வந்து அப்படி தூக்கலான்னு போகிறீங்க. பார்த்தா இப்போ ஜெனி தான் அப்படி வந்து அப்படி உங்களை பிடிச்ச வந்து அவன் மேலே வந்து அப்படி படுக்க வச்சுக்கிறா சப்புன்னு பிடிச்சி. நீங்களோ அப்படி வந்து அப்படியே படன்னு வருது உங்களுக்கு. அப்படி வந்து அப்படி 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 பேர்ந்து அப்படி முளைச்சிட்டு இருக்கீங்க. ஜெனி என்னன்னா அப்படி அசால்ட்டாக அப்படி உங்களை பார்த்து அப்படி சிரிச்சிட்டு இருக்கா. இப்போ நீங்கள் தான் என்னை வீடு இதெல்லாம் தப்பு வீடு அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி தட்டுறீங்க. நீ கல்யாணம் தானே பண்ண போகிறேன், இதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு நீங்கள் நான் கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொன்னேனா, நான் கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொன்னேனா, நான் கல்யாணம் பண்ணேன்னு சொல்லவே இல்லையா அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் சொல்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது, கொஞ்ச நேரம் இரு அப்படி சொல்லிட்டு வந்து உங்களை வந்து ஹக் பண்ணிகிட்டு இருக்கா. ஒன்று நீங்கள் என்னென்ன பண்ணுறேன் யாரோட பார்த்துருவாங்கன்னா விட்டு இப்படி சொல்லிட்டு அவளை அப்படியே அடிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ ஜெனி தான் அப்படி உங்களை பிடிச்சி அப்படி கிஸ் பண்ணிகிட்டு இருக்கா. நீங்கள் அப்படி அப்படி என்னடா இது என் தலையில் இது இல்லாமல் கடவுள் எழுதி வச்சிருக்காரு அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க. பார்த்தா அவங்களும் வந்து கிஸ் பண்ணிகிட்டே இருக்கா. நீங்களும் சரி இப்போ விடுவோம் அப்போ விடுன்னு பார்த்தா விடவே இல்லை. அப்படி வந்து என்னமோ வருஷமாக லவ் பண்ணி இப்போ தான் நீங்கள் ஓகே சொல்கிற மாதிரி உங்களுக்கு கிஸ் பண்ணிகிட்டு இருக்கா. நீங்களும் தள்ளி பார்க்குறீங்க, முடியவே இல்லை. நீங்கள் தான் இப்போ வேடு ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு வந்து இப்படி அழ ஆரம்பிச்சிடுறீங்க. நீங்கள் அழுதோடனே அவளுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிருதா. அப்படியே வந்து உங்களை வந்து விட்டுடுறா. நீங்களும் இதான் சாக்கடை நண்டு மாதிரி குடுக்குடுன்னு அப்படி இறங்கி ஓடிடுறீங்க. நீங்கள் தான் அப்படி ரெஸ்ட் ரூமில் தான் நான் ஸ்டாப் பண்ணுறதுட்டியும் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு வந்து அந்த இடத்துலையே அப்படி நின்றுட்டு இருக்கீங்க. இப்போ அப்படி ஜெனி தான் என்ன இவன் ரெஸ்ட் ரூம் தானே போகிறேன்னா அரை மணி நேரம் பக்கம் ஆகுது இன்னும் வரல அப்படி சொல்லிட்டு அவளை பார்த்துட்ருக்கா. இப்போ ஜெனி தான் அப்படி இறங்கி அப்படி ரெஸ்ட் ரூம் பக்கம் தான் வாரா. பார்த்தா நீங்கள் ரெஸ்ட் ரூம் பக்கம் வெளியே வந்து ஒரு ஜன்னல் மாதிரி இருக்குமா, அதில் அப்படி காற்று வாங்கிக்கிட்டே இப்படி நின்றுட்டுருக்கீங்க. உடனே இப்போது நிலா அப்படின்ட்டு வந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. நீங்கள் நான் அப்படி திரும்பி பார்க்குறீங்க. பார்த்து ஜெனி தான் நிற்கிறா. அவளை பார்த்துட்டு இவளுக்கு எப்படி இப்படி லைட்டாக அப்படி பயம் கிளம்புது. நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னே, ஏன் நாங்களும் எங்களுக்கெல்லாம் ரெஸ்ட் ரூம் வராதா, நாங்கள் ரெஸ்ட் ரூம் பக்கம் வரக்கூடாதா அப்படி சொல்லிட்டு அவளை அப்படி கலாய்க்கிற மாதிரி பேசுகிறா. ஒன்று நீங்களும் அப்படி வந்து நின்றுட்டு இருக்கீங்க. இப்போ ஜெனி தான் அப்படி உங்கள் கையை பிடிச்சி அப்படி பக்கத்தில் இழுக்கிறா. இழுத்த உடனே என்ன அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் கேட்குறீங்க. என்னடியும் உனக்கு பிரச்சனை இப்போது உனக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னோடனே நீங்களும் ஒன்று சொல்லாமல் அப்படி நிற்கிறீங்க. பதில் சொல்லு அப்படி சொல்லிட்டு வந்து அவளும் கேட்குறா. அப்படி இல்லை எனக்கு இன்னும் உடனே வந்து எனக்கு கல்யாணம் கூட பிடிக்கல, எனக்கும் லைஃப்பில் நிறையா பண்ணணும், நிறையா வேலை பார்க்கணும், எனக்கும் நிறைய கோல்ஸ் இருக்குது, சும்மா கல்யாணம் மட்டும் பிள்ளை பார்த்துட்டு எனக்கு இப்படிலாம் இருக்க பிடிக்காது அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க. சரி வேலை பாரு, கல்யாணம் பண்ண வேண்டாம், 5 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம், அப்போ ஓகேவா அப்படி சொல்லிட்டு வந்து ஜெனி கேட்குறா. ஒன்று இப்போ தான் உங்கள் மூஞ்சில் வந்து ஒரு வட்டமாக தெரிகிறது. ஒன்று நீங்களும் சரி அப்படி சொல்கிறீங்க. இப்போ தான் அப்படி வந்து உங்களை ஹக் பண்ணுறா. இங்கே பாரு 5 வருஷம்லாம் கொஞ்சம் சான்ஸ் இல்லைன்னு தான் நினைக்கிறேன், ஒரு 2 வருஷம் ஓகேவா அப்படி சொல்லிட்டு வந்து கேட்குறா. நீங்கள் அப்படி பார்க்குறீங்க. இப்போ தான் அப்படி ஜெனி தான் அவங்க கண்ணத்தில் வந்து அப்படி கிஸ் பண்ணுறா. குட்டியில் தங்கம்ல சரியா 2 வருஷம் சரியா 5 வருஷம்லாம் அப்புறம் வயசு நிறைய ஆயிடும்டி அப்படி சொல்லிட்டு வந்து சும்மாயே இப்போவே நிறைய வயசு ஆகுது, அதெல்லாம் வந்து இப்போ சொல்ல முடியாது சரியா. அதனால் வந்து நம்ம வந்து ஒரு 2 வருஷம் சரியா ப்ளீஸ் அப்படி சொல்லி கேட்குறா. உடனே நீங்கள் சரி ஆமாம் ஏன் சீட்டு பக்கத்துலேயே உங்களுக்கு சீட்டு போடுங்கன்னு சொல்லி பிளான் போட்டு கொடுத்தாலும் யார் அப்படின்னே வேறு யார் என் மாமியார் தான் அப்படி சொல்லிட்டு வந்து ஜெனியும் சொல்கிறா. தெரியும் எங்கள் அம்மா வந்து இப்படி இப்படி கல்பிரிட் வேலையெல்லாம் சபையாக பார்ப்பாங்க, அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் சொல்கிறீங்க. இங்கே பாரு அப்படின்னு ஜெனி சொல்லும்போதே வந்து அந்த பஸ் வந்து ஸ்டாப் ஆகுது. எல்லாருமே வந்து இறங்கி வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்று நீங்களும் ஐயோ பஸ் வந்து நின்றுட்டு அப்படி சொல்லிட்டு குடுக்குன்ட்டு வந்து அவள் நிற்கிறத நீங்கள் மதிக்கலை, அப்படி வேகமாக ஓடி அவங்க லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படி வந்து அந்த பஸ்ஸில் அப்படி கீழே இறங்குறீங்க. பார்த்தா நீங்கள் எந்த இடத்துலேருந்து அந்த பஸ்ஸில் ஏறி இருப்பீங்களோ அதே பஸ் ஸ்டாப்பில் வந்து தான் நிற்கிது. அப்படி வந்து உங்கள் அம்மா அப்பா உங்கள் குடும்பமே ஜெனியோட அம்மா அப்பா எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. உடனே நீங்கள் பார்த்துட்டு என்னையா நடக்குதுங்க அப்படி சொல்லிட்டு இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ ஜெனி தான் அப்படி வந்து உங்கள் பின்னாடி வந்து நிற்கிறா. உடனே நீங்களும் அவளை பார்க்குங்க. இப்போ ஜெனி தான் அப்படி வந்து உங்களை பிடிச்சி வந்து அப்படியே உங்கள் இடுப்பை பிடிச்சி அப்படி பக்கத்தில் இழுத்துட்டு
மாமியாரே சக்ஸஸ் அப்படி சொல்கிறது சொல்கிறா. உடனே உங்கள் அம்மாவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி எல்லாருமே வந்து இருந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களும் இப்போ ஜெனியை பார்த்துட்டு ஆமாம் இங்கே என்ன நடக்குது, எல்லாருக்கும் என்னை பார்த்து எப்படி முட்டை பையமாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் கேட்குறீங்க. உடனே அப்படி இல்லடி, இந்த பஸ்ஸே இருந்து தான் அப்படின்றோடனே நீங்கள் அப்படி வாய் பழந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு 50 பஸ் இருக்குது, இதான் நான் வச்சுருக்க கம்பெனியே அப்படி சொல்லிட்டு வந்து ஜெனியை வந்து சொல்லிகிட்டு இருக்கா. நீங்களும் இப்படி பார்த்துட்ருக்கீங்க. இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணது நான் தான், அதனால் எல்லாமே என் பிளான் படி தான் நடந்துகிட்ருக்கு அப்படி சொல்லிட்டு ஒவ்வொன்றா சொல்கிறா. ஒன்று நீங்கள் இப்படி ஒரு கேடியவான கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படி சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்கீங்க. ஆமாடி அப்படி தான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படி சொல்லிட்டு வந்து அவளை வந்து இப்படி வெளியே சொல்லிடுறா. ஒன்று நீங்களும் அப்படி நின்றுட்டுருக்கீங்க. இப்போ ஜெனி தான் நிஜமாவே உனக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல, ஏதோ சும்மா நான் வந்து சொல்கிறேன் அதுக்காண்டி கல்யாணம் பண்ணுறியா அப்படி சொல்லிட்டு அவளே வந்து கேட்குறா. உடனே நீங்களும் ஃபஸ்ட்டு வந்து உடனே எனக்கு பிடிக்கல தான், ஆனால் இருந்தாலும் எனக்காண்டி ஒருத்தி இவ்வளோ எஃபெக்ட்ஸ் போடுறாளே அப்படி சொல்லிட்டு அவளே ஏதோ ஒரு லைட்டாக வந்திருக்கு, பார்ப்போம் டெவலப் ஆகுதான்ட்டு அப்படின்னே சொல்லிகிட்ருக்கீங்க. உடனே ஜெனி தான் இன்னும் 2 வருஷம் இருக்குல்ல, டெவலப் ஆகாமலாம் இருக்கும், அக்கா பண்ணுற ரொமான்ஸில் எல்லாம் தன்னால் வரும் அப்படி சொல்லிட்டு வந்து அவளை வந்து சொல்கிறா. உடனே நீங்களும் அப்படி சிரிச்சிட்ருக்கீங்க. ஓகே ஸ்டார்ஸ், இதோட இந்த ஒன் ஷாட்டை வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இந்த ஒன் ஷாட் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் அப்புறம் நான் கேட்டல அந்த கேள்வி அதுக்கு எல்லோரும் கண்டிப்பாக பதில் சொல்லிடணும் சரியா, கமெண்ட் பண்ணிடுங்க எல்லோரும். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டார்ஸ், பாய்.